அரண்மனை 4 உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. ஐ திங்க் சில நேரத்தில் வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயந்தான் இன்னைக்கு. அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும், ஒரு ஃப்ரென்ச்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா there's only one man and that is Mr. சுந்தர் சி. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜாப். ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டராக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் லிட்ரலி சீன் ஹிம் working really really hard and அரண்மனை 4 வந்து that excites him a lot. அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ரெண்டு குழந்தைங்க, they both are horror genre fans. So I think இது வந்து it goes from home and அங்கே அரண்மனை 1லேயே பார்த்துட்டோம். வரும்போது எப்படி தியேட்டரில் வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைமில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க, சார் தியேட்டரில் மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஃபேமிலியாக தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்குறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணும்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் சார், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு அண்ட் ஆல் ஆஃப் தெம் அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்குது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம். ஏன்னா அவனி டெலிமீடியாவில் என்ன தான் சண்டை போட்டாலும் என்ன தான் நான் திட்டினாலும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு அவனி டெலிமீடியா அவனி சினிமேக்ஸை சொல்லும்போது, எங்கள் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும்போது we all work like one family and every technician, டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, எங்கள் வந்து கேமராமேன் ஆர் யூனோ எடிட்டிங் ஆர் கொரியோகிராஃபி ஆர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து we have two most beautiful women, ராஷி கண்ணா அண்ட் தமன்னா. அண்ட் the way they have worked hard. சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அலாங், தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது, எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் we have been very lucky that ராஷி அண்ட் தமன்னா absolutely ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸாக சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ராஷி கண்டினியூஸாக எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும், எல்லாரும் எவ்ரி ஒன், ஐ திங்க் இட்ஸ் கிரேட். சரளாமா ஃப்ரம் டே ஒன் ஷீ இஸ் பீன் வித் அஸ். அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி. பசங்க எங்கள் பேச்சு கேட்கலனாலும் ஆதினாக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும். ஒரு ஆர்ஆர் இந்த மாதிரி படத்துக்கு ஆர்ஆர் எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர்ஆர் கொடுத்துருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக். அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்கள் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி. அண்ட் உங்களை அனைவருக்கும் மறுபடியும் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆர் ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் சார் who has worked really hard. ஒவ்வொரு படத்தையும் சார்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் சார் will give him what he wants. எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேரும், மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும், இல்லை வெங்கட் இருக்காரு, விச்சுனா இருக்காரு, எவ்ரி ஒன். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இங்கே வந்திருக்கீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக, நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ எம் அப்சல்யூட்லி ஹம்பிள் அண்ட் again words fail me at times, this is one moment, but once again a huge thank you
ஃபார் மை இங்கே இருக்கார் ஹியூஜ் தேங்க்யூ டு மை ஹஸ்பண்ட். ஏன்னா அவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் வந்து சேத்துல கால் வச்சாதா நீங்கள் வந்து ஊரெல்லாம் சுற்ற முடியும். ஸோ கீப்பிங் அஸ் ஹாப்பி அண்ட் கீப்பிங் த ஃபேமிலி டுகெதர். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி.